எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23 மற்றும் 24 டிசம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, பூட்டான் நாட்டிற்கு எத்தனை RT-PCR கரோனா பரிசோதனை கருவிகள் இந்திய அரசு சார்பில் வழங்கப்பட்டது? பூட்டான் நாட்டிற்கு எத்தனை RT-PCR கரோனா பரிசோதனை கருவிகள் இந்திய அரசு சார்பில் வழங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 20,000 RT-PCR கரோனா பரிசோதனை கருவிகள். அடுத்த இரண்டாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விவசாயிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விவசாயிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 23. அடுத்தது, ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவில் இருந்து வான் இலக்குகளை தாக்கும் நடுத்தர ரக ஏவுகணை, அதாவது MRSAM என்ற ஏவுகணை சோதனை எப்போது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது? சரியான விடை 23 டிசம்பர் 2020. அடுத்து நான்காவது கேள்வி, இளைஞர்களுக்கு டிஜிட்டல் பயிற்சிகளை அளிப்பதற்காக நாஸ்கா மற்றும் எந்த நிறுவனத்துடன் அரசு ஒப்பந்தம் கையெழுத்தானது? இளைஞர்களுக்கு டிஜிட்டல் பயிற்சிகளை அளிப்பதற்காக நாஸ்கா மற்றும் எந்த நிறுவனத்துடன் அரசு ஒப்பந்தம் கையெழுத்தானது? சரியான விடை மைக்ரோசாஃப்ட். அடுத்தது, ஸ்வசதா அபியான் எனும் கைபேசி செயலியை அறிமுகம் செய்தவர் யார்? ஸ்வசதா அபியான் எனும் கைபேசி செயலியை அறிமுகம் செய்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தாவர்சந்த் கெலாட். அடுத்தது, அதாவது இந்த ஸ்வசதா அபியான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரமற்ற கழிவறைகள், மனித கழிவுகளை அகற்றுவோர் குறித்த தகவல்களை அரசுக்கு பரிமாறும் செல்லிடைபேசி செயலியானது ஸ்வசதா அபியான் என்று அழைக்கப்படும். அடுத்தது ஆறாவது கேள்வி, இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவின் முதல் நாளில், அதாவது IISF 2020 முதல் நாளில் யாருடைய பிறந்த நாளை குறிக்கும் வகையில் விஞ்ஞானிகா என்ற தலைப்பில் சர்வதேச அறிவியல் இலக்கிய திருவிழா நடைபெற்றது? சரியான விடை ராமானுஜன். அது மட்டும் இல்லாம முதல் நாளில இந்திய மொழிகளில் அறிவியல் இலக்கியம் என்ற தலைப்பிலான கூட்டமும் அறிவியல் திரைப்பட தயாரிப்பாளர் திரு நந்தன் புத்யாதி தலைமையில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாம பெண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கலந்து கொண்டார். இதில் தலைமை விருந்தினராக தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். ஆரோக்கிய மாநாட்டில் மனிதர்களின் சுகாதாரம் மற்றும் உடல் நலம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதில் ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபாத் யசோநாயக் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அடுத்தது, இந்திய அறிவியலின் வரலாறு என்ற நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பண்டைய இந்திய அறிவியல் என்ற தலைப்பில் மும்பை IIT இயற்பியல் துறை பேராசிரியர் PN ஜக்பத் உரையாற்றினார். தண்ணீர் என்ற தலைப்பில் நடந்த நிகழ்ச்சியில் ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அடுத்தது, தேசிய மாணவர் படை தலைமை இயக்குநராக மின்னணு மன்றத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை அஜய் குமார். அடுத்தது, ராஜஸ்தான் மாநிலத்தில் எத்தனை கோடி மதிப்பிலான 18 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி 24 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார்? ராஜஸ்தான் மாநிலத்தில் எத்தனை கோடி மதிப்பிலான 18 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி 24 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார்? இதுக்கு சரியான விடை ரூபாய் 8,341 கோடி. அடுத்தது, 2020 ஆண்டுக்கான ATPயின் முதல் நிலை வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2020 ஆண்டுக்கான ATPயின்
முதல் நிலை வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நோவக் ஜோகோவிச். அடுத்தது 2020ஆம் ஆண்டுக்கான ஏடிபியின் ஸ்டெஃபான் எட்பர்க் சிறந்த விளையாட்டு வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2020ஆம் ஆண்டுக்கான ஏடிபியின் ஸ்டெஃபான் எட்பர்க் சிறந்த விளையாட்டு வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர் யார்? சரியான விடை ரஃபேல் நடால். அடுத்தது 2020ஆம் ஆண்டுக்கான ஏடிபியின் ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய ஒற்றையர் பிரிவு வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ரோஜர் ஃபெடரர். அடுத்தது இந்திய கிரிக்கெட்டின் சீனியர் தேசிய தேர்வுக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய கிரிக்கெட்டின் சீனியர் தேசிய தேர்வுக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் சேத்தன் சர்மா. அடுத்தது ஒரே கால்பந்து கிளப்புக்காக 644 கோல்கள் அடித்த ஒரே வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, லயோனல் மெஸ்ஸி. லயோனல் மெஸ்ஸி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே டீமுக்காக 643 கோல்கள் அடித்து பீலே இந்த சாதனையை படைத்திருந்தார். தற்போது இந்த சாதனை தகர்க்கப்பட்டது. அதாவது பார்சிலோனா அணிக்காக லயோனல் மெஸ்ஸி, இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். கிளப் அணிக்காக, அதாவது பார்சிலோனா அணிக்காக 644 கோல்கள் அடித்த ஒரே வீரர். அடுத்தது இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பேட்டிங் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட முன்னாள் வீரர் யார்? சரியான விடை ஜாக் காலிஸ். இவர் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நட்சத்திரமான பிராட்மேன் அவரது முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அணிந்த தொப்பி எத்தனை கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது? சரியான விடை ரூபாய் 2.50 கோடி, அதாவது 2.5 கோடி. அடுத்தது சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் அர்னப் கோஸ்வாமிக்கு பிரிட்டன் அரசு எத்தனை பவுண்டுகள் அபராதம் விதித்தது? சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் அர்னப் கோஸ்வாமிக்கு பிரிட்டன் அரசு எத்தனை பவுண்டுகள் அபராதம் விதித்தது? இதுக்கு சரியான விடை 20,000 பவுண்டுகள். அடுத்தது கோட்டக் வெல்த் மற்றும் ஹூரான் இந்தியா என்ற அமைப்பு இந்தியாவின் முதல் 100 பணக்கார பெண்கள் என்ற தலைப்பில் வெளியிட்ட பட்டியலில் இடம் பிடித்த வித்யா வினோத் எந்த மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்? இதுக்கு சரியான விடை கேரளா. அதே மாதிரி இவர் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மெட்ரிக் பள்ளியில் பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது முக்கிய தகவல்கள். தில்லியில் 1 ரூபாய்க்கு உணவு வழங்கும் சமூக சமையலறை பாஜக எம்பி கௌதம் காம்பீர் 24 டிசம்பர் 2020 தொடங்கி வைத்தார். திரைப்பட பிரிவு, திரைப்பட திருவிழா இயக்குநரகம், இந்தியாவின் தேசிய திரைப்பட காப்பகம், இந்திய குழந்தைகள் திரைப்பட சங்கம் ஆகியவற்றை தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்துடன் இணைக்க 23 டிசம்பர் 2020 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. டிடிஎச் சேவை வழிமுறைகள் திருத்தத்திற்கு 23 டிசம்பர் 2020 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே திருத்தியமைக்கப்பட்ட விமான சேவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் மற்றும் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே திருத்தியமைக்கப்பட்ட விமான சேவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் 23 டிசம்பர் 2020 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பட்டியல் பிரிவு மாணவர்கள் கல்வியை தொடர்வதற்காக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர 23 டிசம்பர் 2020 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 கோடி பட்டியலின மாணவர்கள் 10ஆம் வகுப்பிற்கு பிறகு கல்வியை தொடரும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 59,000 கோடியை கல்வி உதவித்தொகையாக வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அடுத்தது நாட்டின் மிகப்பெரிய மின்சார உற்பத்தியாளரான NTPC லிமிடெட் பெருமைமிகு CII ITC நிலைத்தன்மை விருதுகள் 2020 பெருநிறுவன சமூக பொறுப்பு பிரிவில் சிறந்து விளங்குவதற்கான விருதை வென்றது. அடுத்தது மிஷன் சாகர் 3இன் ஒரு பகுதியாக 24 டிசம்பர் 2020 இந்திய கடற்படை கப்பல் INS கில்தான் ஹோசிமின் நகரத்தை சென்றடைந்தது. விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த நிறுவனமாக விமானப்படை விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரியம் தேர்வு செய்யப்பட்டது. அடுத்தது
இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பிரிவைச் சேர்ந்த செவிலியர்கள் மற்றும் மருந்தாளுநர்களுக்கு தடுப்பு மருந்து அளிக்கும் பயிற்சியை வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் அப்போலோ மெட்கில்ஸ் ஆகியவை கையெழுத்திட்டன. பழங்குடியினர் வாழ்வை மேம்படுத்துவதற்காக உணவு பதப்படுத்துதல் அமைச்சகம் மற்றும் ட்ரைஃபெட் இடையே ஒப்பந்தம் 24 டிசம்பர் 2020 கையெழுத்தானது. அடுத்தது, பண்பாட்டு ஆய்வாளரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ் துறையின் முன்னாள் தலைவருமான தோ. பரமசிவன் 24 டிசம்பர் 2020 காலமானார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில பார்த்தது 23 டிசம்பர் 2020 மற்றும் 24 டிசம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23 டிசம்பர் 2020 மற்றும் 24 டிசம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரிய நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.